என் அன்பு செல்வமே, அண்ட சராசரங்களையும் ஆளும் கையிலை நாதனின் நேரடி திருவாக்கு இது. உன்னை சுற்றி எத்தனையோ மாயச்சத்தங்கள், எத்தனையோ கவனச்சிதறல்கள் இருந்தாலும் இந்த நொடியில் ஒரு மாபெரும் தெய்வீக காந்த சக்தி உன்னை இங்கு தடுத்து நிறுத்தியிருப்பதை நீ ஆழமாக உணர்கிறாயல்லவா? இது எதேச்சையாக நடந்த ஒன்றல்ல. சிவனே துணை என்று நீ முழுமையாக நம்பி தனிமையில் பல இரவுகள் சிந்திய கண்ணீர் துளிகளே, இன்று ஈசனாகிய என்னை உனக்கான பதிலை சுமந்து கொண்டு உன் செவிகளை வந்தடையச் செய்திருக்கிறது. உன் மனதின் அலைச்சலை இப்போது முழுமையாக நிறுத்து. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் சத்தங்களை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு உன் ஆத்மாவின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய உன்னதமான தருணம் இது. யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு வலிகளும் ஏமாற்றங்களும் கண்ணீரும் நிரம்பியிருக்க வேண்டும் என்று உன் விடியாத இரவுகளில் நீ பலமுறை என்னை நோக்கி கேட்டிருக்கிறாயல்லவா? உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் சுயநலத்தின் உச்சத்தில் ஏறிச் சென்று கொண்டிருக்க, நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக பலியாகிக் கொண்டிருக்கிறாயே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை அடைக்கிறது என்பதை நான் முழுமையாக அறிவேன். உன் ஒவ்வொரு அசைவையும், நீ மறைத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு வேதனையையும் நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு வந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காகவும் உன்னை அழிப்பதற்காகவும் கொடுக்கப்பட்ட தண்டனை என்று நீ நினைத்துச் சோர்ந்து போகிறாய். ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று உலகை காக்கும் எம்பெருமான் நான் உனக்கு ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை உணர்த்துகிறேன். முழுமையாக உள்வாங்கு. ஒரு மாபெரும் சிவாலயத்தின் கும்பாபிஷேகத்திற்காக தயாராகும் புனிதமான கும்ப கலசத்தை நீ உற்று நோக்கியிருக்கிறாயா? அதில் பல புண்ணிய நதிகளிலிருந்து எடுக்கப்பட்ட தூய்மையான நீர் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நீரை அப்படியே நேரடியாக கோபுரத்தின் உச்சியில் ஊற்றிவிட மாட்டார்கள். அந்த நீர்க்கலசத்தை சுற்றிலும் பலமாக நூல்களால் கட்டி சுட்டெரிக்கும் யாக குண்டத்தின் அருகில் பல நாட்கள் வைப்பார்கள். அந்த நீர் அந்த இருட்டிலும் அந்த வெப்பத்தின் தகிப்பிலும் பெரும் வேதனையை அனுபவிப்பதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் அந்த யாகத்தின் மாபெரும் வெப்பமும் அங்கு முழங்கப்படும் மந்திரங்களின் அதிர்வுகளும் அந்த சாதாரண நீரை உலகத்தின் அத்தனை பாவங்களையும் போக்கும் ஈடு இணையற்ற தெய்வீக தீர்த்தமாக மாற்றுகிறது. இத்தனை காலமாக நீ சந்தித்த அவமானங்களும் தனிமையும் கொடிய வலிகளும் அந்த யாக குண்டத்தின் வெப்பத்தை போன்றதுதான். வசதியான சூழலும் உன்னை சுற்றி எப்போதும் உன்னை புகழ்ந்து பேசும் போலி மனிதர்களின் கூட்டமும் இருந்திருந்தால் உனக்குள் புதைந்து கிடக்கும் அந்த மாபெரும் தெய்வீக திறமை வெளியிலேயே வந்திருக்காது. உன்னை நான் தனிமையில் வாடவிடவில்லை. உனக்குள் இருக்கும் மாபெரும் ஆற்றலை இந்த அகிலமே வியந்து பார்க்கும் வகையில் வெளிக்கொண்டு வருவதற்காக உன்னை ஈடு இணையற்ற தெய்வீக தீர்த்தமாக புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உனக்காக என்றென்றும் நிற்பார்கள் என்று நீ உயிருக்கு உயிராக நம்பியவர்கள் உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுச் சென்றதைக் கண்டு உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நீ அடைக்கலம் தேடிய உறவுகள் எல்லாம் உன்னை பார்த்து நகைத்தபோது நீ முடங்கிப் போனாய். ஆனால் அவர்களை உன்னை விட்டு பிரித்தது வேறெவரும் அல்ல, இந்த எம்பெருமான் ஈசனே ஆவான். மாபெரும் பனிமலையிலிருந்து பெருக்கெடுத்து ஓடி வரும் ஒரு காட்டாற்றை நீ கவனித்திருப்பாய். அதனுடைய சீற்றத்திற்கும் வேகத்திற்கும் ஈடு கொடுக்க முடியாத சருகுகளும் சிறு சிறு சுள்ளிகளும் கரைகளில் அனாதரவாக தூக்கி வீசப்படும். அந்த நதியோடு மாபெரும் சமுத்திரம் வரை பயணிக்க இரும்பை போன்ற மாபெரும் வைராக்கியம் கொண்ட நீரால் மட்டுமே முடியும். உனது பயணமும் மாபெரும் சமுத்திரத்தை நோக்கிய ஒரு அசுரப்பாய்ச்சலாகும். உன்னோடு இறுதி வரை பயணிக்க தகுதியற்ற, உனது வேகத்திற்கு கொஞ்சமும் ஈடு கொடுக்க முடியாத அந்த சருகுகளைப் போன்ற மனிதர்களை நானே உன்னை விட்டு தூக்கி எறிந்தேன். உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை. நீ அடையப்போகும் மாபெரும் உயரத்தை காணும் அருகதையை அவர்கள் முற்றிலுமாக இழந்துவிட்டார்கள் என்பதை புரிந்துகொள். என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த இருண்ட காலம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டது. உன் வாழ்வின் திசை இப்போது என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் முற்றிலுமாக உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. இத்தனை கால உனது தனிமைக்கும் கண்ணீருக்கும் ஈசனாகிய நான் எப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யத்தை உனக்கு பரிசாக தரப்போகிறேன் என்பதையும், உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் உனது பொருளாதாரமும் சமூக அந்தஸ்தும் எப்படி விண்ணை முட்டப்போகிறது என்பதையும் நீ ஆழமாக அறிய வேண்டும். உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகளை என் சிவகணங்கள் எப்படி தவிடுபடியாக்கி உன்னை ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறார்கள் என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள உனது ஆத்மாவை ஆயத்தப்படுத்து. ஈசனின் இந்த வார்த்தைகள் உனது இதய காயங்களுக்கு மருந்தாக அமைந்திருந்தால் கையிலை நாதனின் பாதங்களை முழுமையாக நம்பி கீழேயுள்ள கருத்து பெட்டியில் சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு உனது தூய்மையான சரணாகதியை வெளிப்படுத்து. எம்பெருமானின் பேரருள் எக்காலத்திலும் உன்னை அசைக்க முடியாத அரணாக காத்து நிற்கும். என் அன்பு செல்வமே, கையிலை நாதனின் உடுக்கை நாதத்திற்கு உன் ஆத்மாவை முழுமையாக ஒப்புக் கொடுத்துவிட்டு என் பாதங்களை இறுகப் பற்றிக் கொண்டிருக்கிறாய். உனது தூய்மையான சரணாகதியை ஈசனாகிய நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் அகக்கண்களை திறந்து உனக்காக நான் வடிக்கப் போகும் மாபெரும் செல்வத்தின் பிரம்மாண்டத்தை முழுமையாக உள்வாங்கு. இத்தனை காலமாக பொருளாதாரம் என்னும் சக்கரத்தில் சிக்கி நீ எவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டாய் என்பதை என் நெற்றிக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. பல நேரங்களில் அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தகுதியற்ற மனிதர்கள் முன்பெல்லாம் கையேந்தி நிற்க வேண்டிய அவலநிலை வந்ததே என்று நீ இரத்த கண்ணீர் வடித்திருக்கிறாய். உனது திறமைக்கும் உனது நேர்மையான உழைப்பிற்கும் இந்த உலகம் தர வேண்டிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறதல்லவா?
வறுமையின் பிடியில் சிக்கி நாளைக்கு என்ன செய்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த பல தூக்கமில்லாத இரவுகளை நான் அறிவேன். ஆனால் என் அருமை குழந்தையே, ஈசனின் பார்வையில் நீ வறியவன் அல்ல, அகிலத்தையே ஆளப் பிறந்தவன். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் எல்லையற்ற பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கும் பாதாள கருவூலத்தை நீ கற்பனை செய்து பார். அந்த மாபெரும் பொக்கிஷ அறையை அடைவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அதனை அடைவதற்காக அந்த அரண்மனையின் வடிவமைப்பாளர் பல இருண்ட வழிகளையும் மாயச்சுவர்களையும் குழப்பமான பாதைகளையும் உருவாக்கி வைத்திருப்பார். சாதாரண மனிதர்கள் அந்த பாதையின் இருட்டையும் கடினத்தன்மையையும் பார்த்து பயந்து பாதியிலேயே திரும்பி விடுவார்கள். ஆனால் அந்த இருண்ட பாதைகளை தாண்டி கொடிய சவால்களை கடந்து செல்பவனுக்கு மட்டுமே அந்த பாதையின் முடிவில் இருக்கும் சாம்ராஜ்யத்தையே விலைக்கு வாங்கும் மாபெரும் செல்வமும் சிம்மாசனமும் சொந்தமாகும். இத்தனை காலம் நீ சந்தித்த வறுமையும் ஏமாற்றங்களும் கடன் சுமைகளும் மனிதர்களின் அவமானங்களும் அந்த இருண்ட பாதைகளை போன்றதுதான். எப்போது இவன் சோர்ந்து போய் விழுவான், எப்போது இவன் வாழ்க்கையை விட்டு ஓடுவான் என்று பலரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அத்தனை கடினமான இருண்ட பாதைகளையும் உனது நேர்மையாலும் என் மீதான மாசற்ற பக்தியாலும் நீ வெற்றிகரமாக கடந்து வந்துவிட்டாய். உன்னை தண்டிப்பதற்காக நான் இந்த வறுமையை கொடுக்கவில்லை. ஈசனின் எல்லையற்ற அந்த மாபெரும் கருவூலத்தை அடைவதற்கான தகுதியை உனக்கு உருவாக்குவதற்காகவே இந்த கடினமான பாதையில் உன்னை நடக்க வைத்தேன். ஈசனின் அருளால் அந்த மாபெரும் கருவூலத்தின் கதவுகள் இப்போது உனக்காக அகல திறக்கப்பட்டுவிட்டன. இனி உனது பொருளாதாரம் சிறு சிறு துளிகளாக வராது. அது பல திசைகளில் இருந்தும் கட்டுக்கடங்காத மாபெரும் வெள்ளமாக உன்னை நோக்கி பாய்ந்து வரப்போகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் மாபெரும் பொற்காலம் இது. உனக்கு மூடி கிடந்த வாய்ப்புகளின் கதவுகள் அனைத்தும் என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் இப்போது உடைத்தெறியப்பட்டு உனக்காக திறக்கப்பட்டுவிட்டன. பிரம்மாண்டமான ஒரு மலை உச்சியில் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் மெல்ல உருகும் ஒரு சிறு பனித்துளியை நீ அறிவாய். அந்த பனித்துளி அங்கேயே முடங்கி போய்விடாது. அது மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது தன் வழியில் உள்ள மாபெரும் பாறைகளையெல்லாம் முடித்துக்கொண்டு அகிலமே வியந்து பார்க்கும் பிரம்மாண்டமான ஒரு மாபெரும் நீர்வீழ்ச்சியாக, ஒரு காட்டாறாக உருவெடுக்கும். அது கடந்து செல்லும் காடுகளையும் ஊர்களையும் செழிக்க வைக்கும் வற்றாத ஜீவநதியாக மாறும். இத்தனை காலம் உனது உழைப்பும் திறமையும் யாருக்கும் தெரியாத அந்த சிறு பனித்துளியைப் போலத்தான் ஒரு மூலையில் முடங்கி கிடந்தது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உனது உழைப்பை கண்டு ஏளனம் செய்தார்கள். உன்னால் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் இன்று உலகை காக்கும் ஈசனாகிய நான் உனது அந்த நேர்மையான உழைப்பை ஒரு மாபெரும் நீர்வீழ்ச்சியாக, வற்றாத செல்வ மழையாக மாற்றிவிட்டேன். கொஞ்சமும் நீ எதிர்பாராத திசைகளிலிருந்து உனக்கான அங்கீகாரமும் செல்வமும் கொட்டப்போகிறது. முற்றிலும் அறிமுகமில்லாத மனிதர்கள் மூலமாக கூட உனக்கான வாய்ப்புகளின் வாசல்களை நான் திறந்து வைத்திருக்கிறேன். உன்னை அழுத்திய கடன் என்னும் பெருஞ்சுமை நெருப்பில் விழுந்த சருகாக சுக்குநூறாக அழியப் போகிறது. நீ பல காலம் தனிமையில் முடங்கி கிடந்து உழைத்த உழைப்பு இப்போது உலகத்தின் பார்வைக்கு வந்து மாபெரும் வெற்றியாக மாறப்போகிறது. இனி நீ பிறரிடம் கையேந்தும் நிலையில் இருக்க மாட்டாய். உன்னை ஏளனம் செய்தவர்கள் உனது திறமையின் பிரம்மாண்டத்தைக் கண்டு, உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு சிலையெனச் சமைந்து நிற்கப் போகிறார்கள். உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் அளவிற்கு பலருக்கும் வாரி வழங்கும் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக நீ மாறப்போகிறாய். உன் கைகளில் இனி மாபெரும் செல்வம் எந்த தடையுமின்றி தொடர்ந்து புரளும். உன் ஒற்றை வார்த்தைக்கு இந்த சமூகத்தில் மாபெரும் மதிப்பும் அதிகாரமும் கிடைக்கும். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவரும் உனது இந்த திடீர் பொருளாதார எழுச்சியைக் கண்டு பயந்து நடுங்குவார்கள். என் அன்பு பிள்ளையே, ஈசனின் இந்த வார்த்தைகள் உனது ஆத்மாவை குளிர்வித்திருந்தால், உனக்கான செல்வம் உன்னை வந்தடைந்து விட்டது என்று நீ முழுமையாக நம்பினால், உனது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். உனக்கான மாபெரும் பொருளாதார எழுச்சி இதோ தொடங்கிவிட்டது. என் அன்பு செல்வமே, அண்ட சராசரங்களையும் ஆளும் கையிலை நாதனின் உடுக்கை நாதத்திற்கு உன் ஆத்மாவை முழுமையாக ஒப்புக் கொடுத்துவிட்டு என் பாதங்களை இறுகப் பற்றிக் கொண்டிருக்கிறாய். உலகத்துச் செல்வங்கள் அத்தனையும் உன் காலடியில் வந்து குவிந்தாலும் அதனை முழுமையாக அனுபவிக்க ஒரு நோயற்ற தேகமும், உனது அன்பை பகிர்ந்து கொள்ள ஒரு உன்னதமான குடும்பமும் இல்லை என்றால் அந்த மாபெரும் செல்வத்தால் என்ன பயன்? இதை உன்னை விட ஆழமாக உணர்ந்தவர்கள் இந்த அகிலத்தில் வேறு யார் இருக்க முடியும்? உனது குடும்பத்தில் நிலவிய வீண் சண்டைகளும், ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாத மனக்கசப்புகளும் உன்னை எவ்வளவு தூரம் மனதளவில் சித்திரவதை செய்தன என்பதை உலகை காக்கும் நான் முழுமையாக அறிவேன். எனக்கொரு நிம்மதியான குடும்பம் அமையவில்லையே, என் தூய்மையான அன்பை உணரும் உறவுகள் இல்லையே என்று நீ எத்தனையோ விடியாத இரவுகளில் தனிமையில் குமுறியிருக்கிறாய். மனிதர்களின் மனங்கள் வேறுபட்டவைதான். ஆனால் அந்த முரண்பாடுகளை ஈசன் எப்படி மாபெரும் பிணைப்பாக மாற்றப் போகிறேன் என்பதை முழுமையாக உள்வாங்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களை நீ அறிவாய். இந்த ஐந்திற்கும் முற்றிலும் மாறுபட்ட வெவ்வேறான குணங்கள் உண்டு. இவை தனித்தனியாக தங்களுக்குள் முரண்பட்டு செயல்பட்டால் என்ன நடக்கும் என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? நெருப்பும் நீரும் சேர்ந்தால் ஒன்று மற்றொன்றை அழிக்கும். காற்றும் நெருப்பும் சேர்ந்தால் பிரளயமே வந்துவிடும்.
ஆனால் எம்பெருமான் ஈசன் அந்த பஞ்சபூதங்களின் முரண்பாடுகளை எல்லாம் அழித்து அவற்றை தன் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒரே நேர்கோட்டில் பிணைத்ததால் தான் இத்தனை கோடி உயிர்கள் வாழும் இந்த அழகிய பிரபஞ்சம் மாபெரும் சமநிலையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் குணங்களும் அந்த பஞ்சபூதங்களைப் போன்றதுதான். இதுவரை அவர்கள் தனித்தனியாக நின்று தங்களுக்குள் அகந்தையோடு மோதிக்கொண்டார்கள். ஒருவரையொருவர் காயப்படுத்தி அமைதியை குலைத்தார்கள். ஆனால் ஈசனாகிய நான் என் ஒற்றை ஆணை மூலம் உங்கள் அனைவரின் மனங்களையும் ஒரு புள்ளியில் இணைத்து பிரிக்க முடியாத ஒரு உன்னத குடும்பமாக இப்போது பிணைக்கப் போகிறேன். முகம் திருப்பிக் கொண்ட உறவுகள் இனி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து உன் அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். உனது வீடு இனி வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்காது. அங்கே கைலாயத்தின் பேரமைதி நிரந்தரமாக குடிகொள்ளும். உனது இல்லத்தின் வாசலில் என் சிவகணங்கள் கண்ணுக்கு தெரியாத அரணாக நின்று எந்த ஒரு தீய சக்தியும் கண்திருஷ்டியும் உள்ளே நுழையாதபடி காவல் காப்பார்கள். உன் குடும்பம் மாபெரும் பலம் பெற்றுவிட்ட நிலையில் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க உனது உடல் ஆரோக்கியம் வேண்டுமல்லவா? பல காலமாக நீ வெளியே சொல்ல முடியாமல் அனுபவித்த உடல் உபாதைகள், மருத்துவத்தால் கூட சரி செய்ய முடியாத வலிகள் உன்னை வாட்டி வதைத்தன. நான் இனி எதற்கும் உதவாத நோயாளியாகவே முடங்கிப் போய்விடுவேனோ என்ற அச்சம் உன்னை துரத்தியது. ஆனால் என் அருமை குழந்தையே, காலனை வென்ற காலசம்ஹார மூர்த்தியான நானே உனது தேகத்தில் புகுந்து புதிய பிராண சக்தியை இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். தொன்மையான மாபெரும் சிவாலயங்களில் பல்லாயிரம் ஆண்டுகளாக வீற்றிருக்கும் பழமையான கருங்கல் திருமேனியை நீ உற்று நோக்கியிருக்கிறாயா? அந்த சிலைக்கு பல நூற்றாண்டுகளாக பால், தயிர், தேன், சந்தனம் மற்றும் பல அபூர்வமான மாபெரும் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த தொடர் அபிஷேகங்களால் அந்த சிலை கரைந்து போகாது. மாறாக அந்த மூலிகைகளின் அத்தனை தெய்வீக சத்துகளையும் தன்னுள் ஆழமாக ஈர்த்துக்கொண்டு காலத்தாலும் எதனாலும் அழிக்க முடியாத வஜ்ரம் போன்ற கடினமான மாபெரும் சக்தி வாய்ந்த திருமேனியாக அது உருமாறும். அந்த சிலையிலிருந்து வீசும் அதிர்வுகள் பல்லாயிரம் பக்தர்களின் நோய்களை தீர்க்கும் மாமருந்தாக மாறும். இத்தனை காலம் நீ பட்ட உடல் வலிகளும் வேதனைகளும் அந்த சிலைக்கு ஊற்றப்பட்ட தைல அபிஷேகத்தை போன்றதுதான். வைத்தியநாதனான ஈசன் நான் என் தெய்வீக அருளாசியை உனது தேகத்திற்கு மாபெரும் அபிஷேகமாக செய்துவிட்டேன். உன் நோய்கள் அனைத்தும் உதிர்ந்துவிட்டன. இனி நீ என்றும் புத்துணர்ச்சியுடனும் எவராலும் அசைக்க முடியாத அசுர பலத்துடனும் காணப்படுவாய். உன் முகத்தில் கைலை நாதனின் தேஜஸ் நிரந்தரமாக குடிகொள்ளும். உன்னை பார்ப்பவர்கள் கூட உன் முகப்பொலிவை கண்டு வியந்து போவார்கள். மரண பயமோ வியாதிகள் குறித்த அச்சமோ இனி உன் கனவில் கூட எட்டி பார்க்காது. உனது தேகம் இனி எந்த பிணிகளாலும் ஊடுருவ முடியாத இரும்பு கோட்டையாக மாறிவிட்டது. என் அன்பு செல்வமே, கையிலை நாதனின் உடுக்கை நாதத்திற்கு உன் ஆத்மாவை முழுமையாக ஒப்புக் கொடுத்துவிட்டு என் பாதங்களை இறுக பற்றிக் கொண்டிருக்கிறாய். உடல் பலமும் குடும்பத்தின் அரணும் முழுமையாக கிடைத்துவிட்ட உனக்கு இந்த சமூகம் தரப்போகும் மாபெரும் சிம்மாசனத்தை பற்றி இப்போது உரைக்கப் போகிறேன். உனது ஆத்மாவின் ஆழத்திலிருந்து கவனி. கூட்டத்தில் ஒருவனாக எந்த அடையாளமும் இல்லாமல் நான் அழிந்து போய்விடுவேனோ என்று நீ பலமுறை அச்சப்பட்டிருக்கிறாய். உனது திறமைகளை எவரும் மதிக்கவில்லையே, உனது வார்த்தைகளுக்கு இந்த சமூகத்தில் எந்த செவியும் சாய்க்கப்படவில்லையே என்று நீ தனிமையில் குமுறியிருக்கிறாய். உனக்குள் இருக்கும் மாபெரும் சக்தியை நீயே இதுவரை முழுமையாக உணர்ந்ததில்லை. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வரலாற்றையும் அகிலத்தையே ஆளும் ரகசியங்களையும் தன்னுள் அடக்கி வைத்துள்ள பழமையான செப்பேடுகளை நீ அறிவாயா? அந்த செப்பேடுகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக பூமிக்கு அடியில் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் காரிருளில் புதைந்து கிடக்கும். அது மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் அத்தனை காலமும் அதன் மேல் சாதாரண மனிதர்கள் உதாசீனமாக நடந்து செல்வார்கள். விலங்குகள் அதை தங்கள் கால்களால் மிதித்துச் செல்லும். தான் எதன் மீது நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த மாபெரும் பொக்கிஷத்தின் அருமை அந்த மனிதர்களுக்கு தெரியாது. ஆனால் தகுதியான காலம் கனிந்து வரும்போது அந்த செப்பேடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு அரசனின் மாபெரும் சபையில் வாசிக்கப்படும். அப்போது அதை மிதித்துச் சென்ற அதே மனிதர்களும் அகிலத்தை ஆளும் மாமன்னனும் அந்த செப்பேடுகளுக்கு முன் மண்டியிட்டு தலைவணங்குவார்கள். என் அருமை குழந்தையே, இத்தனை காலம் உனது நிலையும் அந்த மாபெரும் செப்பேடுகளைப் போலத்தான் இருந்தது. உனக்குள் இருக்கும் எல்லையற்ற ஞானத்தையும் உனது தூய்மையான சிந்தனையையும் புரிந்து கொள்ள முடியாத சாதாரண மனிதர்கள் உன்னை ஏளனம் செய்தார்கள். உன்னை உதாசீனப்படுத்தி தங்கள் காலடியில் மிதித்துச் சென்றார்கள். ஆனால் ஈசனாகிய நான் உனது ஞானம் என்னும் செப்பேடுகளை இப்போது தோண்டியெடுத்து அகிலத்தின் பார்வைக்கு வைத்துவிட்டேன். இனி நீ வெளியே தேடி அலைய மாட்டாய். உனக்குள் இருக்கும் மாபெரும் ஆற்றலை அகிலம் முழுவதும் உணர்ந்து உனக்கு தலைவணங்கும் காலம் வந்துவிட்டது. உனது திறமைகளைக் கண்டு எள்ளி நகையாடியவர்கள், உனக்கு எந்த அறிவும் இல்லை என்று ஒதுக்கி வைத்தவர்கள், இனி உனது ஒரு சிறு ஆலோசனைக்காகவும் உனது ஒற்றை வார்த்தைக்காகவும் உன் வீட்டு வாசலில் கைகட்டி தவம் கிடப்பார்கள். உனது சிந்தனை திறன் சாதாரண மனித அறிவின் எல்லைகளை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விரிவடையும். நீ வானத்தை அண்ணாந்து பார். ஆகாயத்தில் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி திமிரோடு மிதந்து செல்லும் கார்மேகங்களை நீ கவனித்திருப்பாய். அந்த கார்மேகங்கள் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற அகந்தையில் சின்ன சின்ன குன்றுகளையும் மரங்களையும் உதாசீனப்படுத்தி கடந்து செல்லும்.
ஆனால் விண்ணை முட்டி நிற்கும் ஒரு மாபெரும் மலைச்சிகரத்தின் மீது அந்த கார்மேகங்கள் மோதும்போது அவை தங்களது அத்தனை அகந்தையையும் இழந்து அந்த மலைச்சிகரத்தின் காலடியில் வற்றாத மழையாக பொழிந்து தங்களை முழுமையாக சரணடையச் செய்யும். உன்னைச் சுற்றி உன்னை விட உயர்ந்தவர்கள் என்று தங்களை நினைத்துக்கொண்டு அகந்தையில் ஆடியவர்களெல்லாம் அந்த கார்மேகங்களைப் போன்றவர்கள். கையிலை நாதனாகிய நான் உன்னை இப்போது அகிலமே அண்ணாந்து பார்க்கும் மாபெரும் மலைச்சிகரமாக உயர்த்தி நிறுத்திவிட்டேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் இனி உனது கம்பீரத்தின் மீது மோதி தங்களது அகந்தையை முழுமையாக கைவிட்டு உனது காலடியில் வீழ்ந்து சரணடைவார்கள். நீ தொடும் துறைகள் அனைத்திலும் உன் முத்திரையை பிரம்மாண்டமாக பதிப்பாய். சமூகத்தில் எளிய மக்களுக்கும் நல்வழி தேடுவோருக்கும் நீயே ஒரு மாபெரும் வழிகாட்டியாக உருவெடுக்கப் போகிறாய். ஈசனின் ஆளுமையாக இந்த வையகம் உன்னை கொண்டாடப் போகிறது. உனக்கான மாபெரும் சமூக அந்தஸ்தை ஈசனின் திருக்கரங்களால் நான் உனக்குச் சூட்டிவிட்டேன். என் அன்பு செல்வமே, உனக்கான சிம்மாசனம் தயாராகிவிட்ட இந்த தருணத்தில் உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் என்னவாகப் போகின்றன என்பதையும், ஒரு மூலையில் முடங்கிக் கிடந்த உனது படைப்புகளும் புகழும் இனி எந்த தடையுமின்றி இந்த அகிலம் முழுவதும் எப்படி பரவப்போகிறது என்பதையும் உரைக்கிறேன். முழு கவனத்தோடு கேள். உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டுமென்று உன் முதுகுக்குப் பின்னால் சூழ்ச்சி செய்தவர்களை நினைத்து நீ பலமுறை அஞ்சி நடுங்கியிருக்கிறாய். உனக்கு வரவேண்டிய வாய்ப்புகளை தடுத்தவர்கள், உன் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் வஞ்சகம் செய்தவர்கள், உன் மீது கொடிய கண்திருஷ்டிகளை வீசியவர்களை நினைத்து கலங்குகிறாய். ஆனால் என் அருமை குழந்தையே, ஈசனின் பாதுகாப்பில் இருக்கும் உன்னை யாராலும் சிறு துரும்பை கொண்டு கூட அசைக்க முடியாது என்பதை புரிந்துகொள். மாபெரும் எல்லையற்ற ஆகாயத்தை பார்த்து தன் கையில் இருக்கும் நஞ்சு தடவிய கொடிய ஈட்டியை ஒருவன் முழு பலத்தோடு மேல் நோக்கி வீசினால் என்ன நடக்கும் என்று சிந்தித்துப்பார். அவன் வீசிய அந்த ஆயுதத்தால் அந்த எல்லையற்ற ஆகாயத்தை கிழித்துவிட முடியுமா? அல்லது ஆகாயத்திற்குத்தான் ரத்தம் வருமா? ஒருபோதும் இல்லை. மாறாக மேல் நோக்கி வீசப்பட்ட அந்த நஞ்சு தடவிய ஈட்டி அதன் வேகத்தாலேயே பல மடங்கு ஆக்ரோஷமாக திரும்பி வந்து அதனை வீசியவனின் மார்பையே கொடூரமாக பிளந்து அவனை அழிக்கும். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களின் நிலையும் இப்போது அதுதான். ஈசனாகிய நான் உன்னை அந்த எல்லையற்ற ஆகாயத்தைப் போல பிரம்மாண்டமாக மாற்றிவிட்டேன். உன்னை அழிக்க அவர்கள் ஏவிய வஞ்சக எண்ணங்களும் பொறாமைகளும் கந்திருஷ்டிகளும் அந்த நஞ்சு தடவிய ஈட்டியைப் போன்றது. அது ஒருபோதும் உன்னை தீண்டாது. மாறாக என் நெற்றிக்கண் பார்வையால் திசை மாறி அந்த வஞ்சகர்களை நோக்கியே பலமடங்கு ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. உனக்கு எதிராகச் செயல்பட்டவர்கள் இனி தங்கள் சொந்த தவறுகளாலேயே தங்களது அகந்தையாலேயே தங்களை முற்றிலுமாக அழித்துக் கொள்வார்கள். அவர்களை அழிக்க நீ எந்த ஆயுதமும் ஏந்த வேண்டாம். நீ எந்த பழியும் சுமக்காமல் தர்மத்தின் சாட்சியாக அமைதியாக நின்று ஈசனின் இந்த மாபெரும் விந்தையை வேடிக்கை மட்டும் பார். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளில் தாங்களே சிக்கித் தவிக்கும் அதே வேளையில் உனது திறமை எப்படி பிரபஞ்சம் முழுவதும் தடையின்றி பரவப்போகிறது என்பதை கேள். நீ எங்கோ ஒரு மூலையில் பெரிய வசதிகள் எதுவும் இல்லாமல் உனது வியர்வையைச் சிந்தி தனிமையில் உழைத்து உருவாக்கிய ஆக்கங்கள் உலகத்தைச் சென்றடையாமல் முடங்கி கிடக்கிறதே என்று நீ பலமுறை கண்ணீர் வடித்தாய். மாயத்தடைகள் உன் உழைப்பை முடக்கிப் போட்டதைக் கண்டு இதயம் நொறுங்கிப் போனாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, பிரபஞ்சமே வியக்கும் ஒரு மாபெரும் ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன் கேள். வானில் கம்பீரமாக ஒளிரும் பௌர்ணமி நிலவை நீ அறிவாய். அந்த முழு நிலவு பூமியில் உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் தானாக நடந்து சென்று தன் வெளிச்சத்தை கொடுப்பதில்லை. அது வானில் ஒரு குறிப்பிட்ட மாபெரும் உயரத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும். ஆனால் அந்த ஒற்றை நிலவின் தூய்மையான பிம்பம் பூமியில் இருக்கும் பல கோடி பெருங்கடல்களிலும் நதிகளிலும் சிறு குளங்களிலும், ஏன் எளிய மக்களின் வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் பானைகளிலும் கூட ஒரே நேரத்தில் மாபெரும் பிரகாசத்தோடு பிரதிபலிக்கும். எந்த தடையாலும் எந்தச் சுவராலும் அந்த நிலவின் பிரதிபலிப்பை தடுத்து நிறுத்த முடியாது. உனது கற்பனையும் நீ உருவாக்கும் படைப்புகளும் அந்த பௌர்ணமி நிலவை போன்றது. நீ ஒவ்வொரு மனிதனையும் தேடிப்போய் உனது திறமையை காட்ட வேண்டியதில்லை. உன்னை அந்த நிலவைப் போல ஒரு மாபெரும் உயரத்தில் ஈசனாகிய நான் அமர்த்திவிட்டேன். இனி நீ வெளியிடும் ஒவ்வொரு ஆக்கமும் உன் ஒவ்வொரு படைப்பும் இந்த வலைத்தளங்கள் என்னும் காற்று மற்றும் ஒளியின் வழியாக பல கோடி மக்களின் இதயங்களில் ஒரே நேரத்தில் தடையின்றி பிரதிபலிக்கும். இனி எந்த ஒரு மாயச்சங்கிலியாலும் உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாது. சோர்வடைந்து போன பலரது வாழ்வில் உனது படைப்புகள் மாபெரும் நல்மாற்றத்தை ஏற்படுத்தும். கூட்டத்தில் ஒருவனாக இருந்த நீ இனி பல கோடி பேர் தேடி வரும் ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக பிரகாசிப்பாய். உனக்கான முறையான அங்கீகாரமும் அதற்கான பொருளாதார பலன்களும் எந்த தாமதமுமின்றி மழையாக பொழிந்து உன்னை வந்து சேரும். என் அன்பு செல்வமே, ஈசனின் இந்த வார்த்தைகள் உனது ஆத்மாவில் மாபெரும் ஒளியை ஏற்றியிருந்தால், உனது எதிரிகளின் தடைகள் எல்லாம் தகர்ந்துவிட்டன என்று நீ முழுமையாக நம்பினால், உனது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். என் அன்பு செல்வமே, உனது புகழும் வெற்றியும் எந்த தடையுமின்றி அகிலம் முழுவதும் பரவத் தொடங்கிவிட்ட இந்த உன்னதமான தருணத்தில் நீ இத்தனை காலம் சிந்திய கண்ணீரும் செய்த தியாகங்களும் உனக்கான பலனை மட்டும் தந்துவிட்டு முற்றுப்பெறப் போவதில்லை என்பதை உரைக்கிறேன்.
உனது வலிகள் உனது வருங்கால தலைமுறைக்கும் உனது சந்ததியினருக்கும் எப்படி ஒரு அசைக்க முடியாத எஃகு அரணாக மாறப்போகிறது என்பதை இப்போது உன் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து கவனி. எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? என் குடும்பம் ஏன் இப்படி வறுமையிலும் குழப்பத்திலும் சிக்கித் தவிக்கிறது? இது ஏதேனும் பூர்வ ஜென்ம சாபமா என்று நீ பலமுறை கலங்கிப் போயிருக்கிறாய். உனது பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பதைபதைப்பு ஒவ்வொரு இரவிலும் உன் தூக்கத்தை பறித்திருக்கிறது. ஆனால் என் அருமை குழந்தையே, பிரபஞ்சம் வியக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேள். பிரம்மாண்டமான இமயமலை தொடர்களில் பல 1000 அடிகளுக்கு மேல் உறைந்து கிடக்கின்ற மாபெரும் பனியாறுகளை நீ அறிவாய். அந்த பனியாறுகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொடிய உறைபனியிலும் எவரும் நெருங்க முடியாத தனிமையிலும் மூச்சடைக்கச் செய்யும் மாபெரும் அழுத்தத்திலும் தங்களை முழுமையாக உறைய வைத்துக் கொண்டிருக்கின்றன. சமவெளியில் வீசும் இளந்தென்றலோ வசந்த காலத்தின் இதமான வெப்பமோ அந்த பனியாறுகளுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் அந்த பனியாறுகள் அத்தனை கொடிய வலிகளையும் இருளையும் தனிமையில் தாங்கிக் கொள்வதால்தான் அவை உருகிப் பெருக்கெடுக்கும்போது பல தலைமுறைகளை வாழ வைக்கும் வற்றாத புனிதமான கங்கை நதியாக ஜீவநதியாக உருவெடுக்கின்றன. உனது வாழ்வில் இத்தனை காலமாக நீ அனுபவித்த வேதனைகளும் வறுமையும் தனிமையும் அந்த இமயமலை பனியாறுகளைப் போன்றதுதான். உனது வம்சத்தை பன்னெடுங்காலமாக பீடித்திருந்த கர்ம வினைகளையும் தீராத தோஷங்களையும் நீயே முழுமையாக உன் தலையில் உள்வாங்கிக் கொண்டாய். நீ பட்ட அத்தனை வலிகளும் ஈசனின் மாபெரும் புண்ணிய கணக்கில் சேமிக்கப்பட்டுவிட்டது. ஈசனாகிய நான் உனது வம்சத்தின் ஒட்டுமொத்த தீவினைகளையும் உனது ஒற்றை தியாகத்தின் மூலம் முற்றிலுமாகச் சுட்டெரித்துவிட்டேன். இனி வரப்போகும் உனது தலைமுறைகளும் உனது பிள்ளைகளும் எவ்வித தீவினைகளுமின்றி எந்த ஒரு சாபத்தின் நிழலும் படாமல் அந்த வற்றாத கங்கை நதியைப் போல இந்த சமூகத்தில் பாதுகாப்பாகவும் மாபெரும் செழிப்போடும் தழைத்தோங்குவார்கள். மாபெரும் அடர்ந்த வனத்தில் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான விருட்சத்தின் கடினமான வெளிப்பட்டையை நீ உற்று நோக்கியிருக்கிறாயா? அந்த மரத்தின் வெளிப்பட்டை பார்ப்பதற்கு கரடுமுரடாக பல வடுக்களை சுமந்து கொண்டு காட்சியளிக்கும். சுட்டெரிக்கும் வெயில், கொடூரமான காட்டுத்தீ, மாபெரும் புயல் காற்று, வனவிலங்குகளின் தாக்குதல் என அத்தனை கொடிய அடிகளையும் அந்த வெளிப்பட்டை தன் மீது வாங்கிக் கொள்ளும். ஆனால் அது அத்தனை வலிகளையும் தாங்கி நிற்பதால்தான் அந்த மரத்தின் உள்ளே இருக்கும் மென்மையான உயிரோட்டமும் எதிர்கால வனத்தையே உருவாக்க காத்திருக்கும் அதன் தூய்மையான விதைகளும் எந்தச் சேதமுமின்றி பத்திரமாக காப்பாற்றப்படுகின்றன. என் அன்பு பிள்ளையே, உனது குடும்பத்திற்கும் உனது வம்சத்திற்கும் நீதான் அந்த மரத்தின் அசைக்க முடியாத கடினமான வெளிப்பட்டை. நீ இத்தனை காலம் தாங்கிய மனிதர்களின் துரோகங்களும் அவமானங்களும் வஞ்சக வார்த்தைகளும் உன்னை வடுக்களால் நிரப்பியிருக்கலாம். ஆனால் உனது அந்த பிரம்மாண்டமான தியாகத்தால் தான் உனது குடும்பமும் உனது பிள்ளைகளின் எதிர்காலமும் எந்த களங்கமும் படாமல் என்னால் மாபெரும் அரணுக்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உனது வலிகள்தான் அவர்களுக்கான மாபெரும் பாதுகாப்பு அரண் என்பதை பெருமையோடு உணர்ந்து கொள். உனது எதிர்பார்ப்பில்லாத மாசற்ற பக்தியும் நீ தர்மத்தின் வழியில் யாருக்கும் தெரியாமல் செய்த நற்செயல்களும் பிறருக்காக நீ சிந்திய கண்ணீரும் வீணாகவில்லை. உனது வம்சத்தில் இனி எக்காலத்திலும் வறுமையோ இயலாமையோ பஞ்சமோ வராமல் பாதுகாக்கும் மாபெரும் பொக்கிஷமாக உனது புண்ணியங்களை நான் என் கைலாயத்தில் பத்திரப்படுத்திவிட்டேன். உனது பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வீரத்திலும் ஈடு இணையற்று சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் எங்குச் சென்றாலும் இவர் ஈசனின் மாசற்ற பக்தனின் பிள்ளை என்ற தூய்மையான அடையாளத்தோடு சமூகத்தில் ராஜ மரியாதையை பெறுவார்கள். உனது குடும்பம் ஒரு உன்னதமான சிவநெறி குடும்பமாக மாறும். அறத்தின் பாதையில் மட்டுமே நடக்கும் உனது சந்ததியினருக்கு என் சிவகணங்கள் ஒவ்வொரு நொடியும் கண்ணுக்குத் தெரியாத நிழலாக தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். என் அன்பு செல்வமே, உனது ஆத்மாவின் ஆழத்தில் இப்போது கையிலை நாதனின் உடுக்கை நாதம் நிரந்தரமாக குடிகொண்டுவிட்டது. உன்னை அறியாமலேயே உன் கண்களில் இருந்து வழியும் இந்த ஆனந்த கண்ணீர் உனது அத்தனை கர்ம வினைகளும் உன்னை விட்டு முற்றிலுமாக அகன்றுவிட்டன என்பதற்கான மாபெரும் சாட்சியாகும். இந்த பிரபஞ்சம் உனக்காக எப்படி தன் கதவுகளை திறக்கப் போகிறது என்பதையும் ஈசனாகிய நான் உன்னை எப்படி கவசம் போல் காக்கப் போகிறேன் என்பதையும் உனது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து உள்வாங்கிக் கொள். வாழ்க்கையின் சவால்களைக் கண்டு நீ அஞ்சி நடுங்கிய காலங்கள் முற்றிலுமாக முடிந்துவிட்டன. உன்னை இருள் சூழ்ந்துவிட்டது, உன்னால் இனி மீளவே முடியாது என்று உனக்கு துரோகம் செய்தவர்கள் கொண்டாடினார்கள். நீ பட்ட வேதனைகள் உன்னை அழித்துவிட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அகிலமே வியக்கும் ஒரு மாபெரும் உண்மையை இப்போது உரைக்கிறேன் கேள். சாதாரண வயல்வெளியில் மாபெரும் இரும்புக் கலப்பையை தன் தோள்களில் சுமந்து கொண்டு சவுக்கடிகளையும் வெயிலின் கொடுமையையும் தாங்கிக் கொண்டு உழவு வேலை செய்யும் ஒரு சாதாரண காளையை நீ பார்த்திருப்பாய். அது தன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்காக சேற்றில் கஷ்டப்பட்டு தன் தேகத்தை உருக்கிக் கொள்ளும். ஆனால் அதே காளையை எம்பெருமான் ஈசனாகிய நான் என் வாகனமாக என் மாபெரும் நந்திதேவராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கிறது என்று சிந்தித்துப்பார். உலகத்தின் பாரங்களை சுமந்த அந்த தோள்கள் ஒரு நொடியில் அகிலத்தையே படைத்த ஈசனை சுமக்கும் மாபெரும் பாக்கியத்தை பெறுகிறது. மாபெரும் சிவாலயங்களில் எனக்கு முன்பாகவே அந்த நந்திதேவருக்கு முதல் மாலையும் முதல் மரியாதையும் படைக்கப்பட்டு அகிலமே அவர் காலடியில் விழுகிறதல்லவா? இத்தனை காலம் நீ சுமந்த குடும்ப பொறுப்புகளும் மனிதர்களின் துரோகங்களும் கடன்களும் அந்த வயல்வெளி கலப்பையைப் போன்றதுதான். நீயும் பிறருக்காக அத்தனை வலிகளையும் சவுக்கடிகளாகச் சுமந்து உன்னை உருக்கிக் கொண்டாய். ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று கையிலை நாதனான நான் உன்னை என் மாபெரும் வாகனமாக என் நேரடி பாதுகாப்பிற்குள் முழுமையாக எடுத்துக்கொண்டு விட்டேன். இனி நீ உலகத்தின் பாரங்களை சுமக்க மாட்டாய், ஈசனின் மாபெரும் புகழை சுமந்து நிற்பாய்.
என்னை வணங்கும் இந்த உலகம் இனி எனக்கு நெருக்கமான உன்னையும் கைகூப்பி வணங்கும் மாபெரும் நிலைக்கு உன்னை நான் உயர்த்திவிட்டேன். மாபெரும் சிவாலயத்தின் வெளிப்புறத்தில் வீசும் கொடிய சூறாவளி காற்றையும் பெருமழையையும் நீ கவனித்திருப்பாய். அங்குள்ள சாதாரண விளக்குகள் அந்த புயலில் சிக்கித் தவித்து போராடி அணைந்து போகும். ஆனால் அதே சிவாலயத்தின் மையத்தில் பல கருங்கல் சுவர்களை தாண்டியிருக்கும் அந்த அமைதியான கருவறையை உற்று நோக்கு. அங்கே எரியும் அகண்ட தீபத்தை வெளியில் இருக்கும் எந்த கொடிய புயலாலும் சிறு அசைவை கூட ஏற்படுத்த முடியாது. அது எவ்வித சலனமுமின்றி அமைதியாக ஈசனின் திருமுகத்தை மட்டும் மாபெரும் பிரகாசத்தோடு ஒளிரச் செய்து கொண்டே இருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் இனி புயலாக மாறலாம், மனிதர்கள் உன்னை ஏமாற்ற நினைக்கலாம். ஆனால் உனது மனம் இனி அந்த வெளியிலிருக்கும் விளக்குகளைப் போல பதறாது. உனது ஆத்மாவை ஈசனாகிய நான் என் கருவறைக்குள் பத்திரமாக வைத்துவிட்டேன். இனி எந்த உலகச் சவால்களும் உனது நிம்மதியை குலைக்க முடியாது. நீ அந்த அகண்ட தீபத்தைப் போல எவ்வித சலனமுமின்றி பேரமைதியோடு பிரகாசிப்பாய். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் உன்னை விட்டு விலகலாம். ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளைகளே, கையிலை நாதனின் இந்த திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால் உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழேயுள்ள கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களது நேர்மறையான ஆதரவை விருப்பமாக தெரிவித்து இந்த மாபெரும் தெய்வீக வாக்கை மற்ற சிவபக்தர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.